ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வானத்தில் பறக்கிற ஜெட் விமானங்களுக்கு பின்னாடி வர்ற வெள்ளை கோட்டை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அது என்னன்னு தெரியுமா? அது வெறும் புகை மட்டும் இல்லைங்க. அதுக்கு அறிவியல் பூர்வமாக கான்ட்ரைல்ஸ்னு ஒரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் கண்டென்சேஷன் ட்ரையல்ஸ். அந்த வெள்ளைக்கோடு சில டைமில் கலர்ஃபுல்லாகவும் தெரியும். அது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது ஏன் நடக்குது? விமானத்தில் என்ன எரிபொருள் பயன்படுத்துகிறாங்க? இதெல்லாம் பற்றி துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல விமானத்தோட எரிபொருள்களை பற்றி பார்ப்போம். சாதாரண காரு பைக்குக்கு போடுற பெட்ரோல் டீசலை ஜெட் விமானத்துக்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஜெட் விமானத்துக்குன்னு தனியாக ஜெட் A1 அல்லது ஜெட் A அப்படின்ற பிரத்யேகமான எரிபொருள் தான் பயன்படுத்துகிறாங்க. இது சுத்திகரிக்கப்பட்ட மண்ணெண்ணெய், அதாவது கெரோசின் பேஸ்டு ஹைட்ரோ கார்பன் வகையை சார்ந்தது. இந்த ஹைட்ரோ கார்பன் எரிபொருள் இன்ஜினோட கம்பசன் சாம்பரில் ஆக்சிஜனோடு சேர்ந்து எரியும் போது அதிகப்படியாக கார்பன் டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடுகளும் மற்றும் நீராவியும் வெளியிடுது. நீராவி மட்டும் இல்லாமல் இதில் சின்ன சின்ன கார்பன் துகள்களையும் ரிலீஸ் பண்ணுது. ஜெட் விமானம்லாம் வளிமண்டலத்தோட மேல் அடுக்கில், அதாவது ட்ரோபோஸ்பியர் பகுதியில் தான் பறக்கும். அங்கே காற்றோட அழுத்தம் ரொம்ப கம்மி, டெம்பரேச்சரும் -40 டிகிரிக்கு கீழே இருக்கும். அந்த டைமில் இன்ஜின்லேருந்து வர 300 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான சூடான நீராவி அந்த ரொம்ப குளிர்ந்த காற்றுல படும்போது டக்குன்னு குளிர்ச்சி அடையுது. இந்த நிகழ்வுக்கு தான் தெர்மோடைனமிக் வேப்பரைசேஷன்னு பேர். அங்கே இருக்கிற சூத் பார்ட்டிகல்ஸும் நீராவியில் ஒட்டிக்கிட்டு நேரடியாக பனிப்படிகமாக மாறிடுது. இதுக்கு அறிவியலில் டெபாசிஷன் அல்லது டீசப்ளிமேஷன் பேர். இதுதான் நம்ம கண்ணுக்கெல்லாம் வெள்ளை கோடாக தெரியுது. சரி, இப்போ விஷயம் என்னென்னா, சில சமயம் இந்த கோடு ஏன் கலராக தெரியுது? சயின்ஸில் இதுக்கு ஏரோடைனமிக் கான்ட்ரைல்ஸ்னு பேர் அல்லது கிளவுட் இரிடேஷன்ஸ் அப்படின்னு பேர். இது விமானத்தோட இன்ஜின்லேருந்து வர புகையால் மட்டும் வர்றது கிடையாது. விமானத்தோட ரெக்கைகள் காற்றை கிழிச்சிட்டு போகும்போது ரெக்கைக்கு மேலே காற்றோட அழுத்தம் வெப்பநிலை திடீர்னு பயங்கரமாக குறையுது. அப்போது காற்றுல இருக்கிற ஈரப்பதம் உடனே உறைஞ்சு ஒரு சீரான அளவில் சிறிய சின்ன சின்ன பனிக்கட்டியாக மாறுது. அந்த நேரத்தில் சூரிய ஒளி சரியாக கோணத்தில் அந்த பனித்துளிகள் மேலே படும்போது ஒளியானது சிதறடிக்கப்பட்டு பல வண்ணங்களில் தெரியுது. இதை பார்க்குறதுக்கு வானத்தில் ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏர் ஷோ, ஃப்ளைட் ஷோ இதிலெல்லாம் பார்த்துருப்போம். அதில் பிரத்யேகமாக சில கலர்களை தேவைப்படுற அளவுக்கு கொண்டு வருவாங்க. அது எப்படி முடியுது? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜெட் விமானங்களில் கெரோசின் பேஸ்டு ஃபியூயல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஏற்படுற அந்த வெண்பனியை அதோட எக்ஸ்காஸ்டில் சில பிரத்யேகமான கலரிங் ஏஜென்ட்டை, அதுவும் ஆயில் பேஸ்டு கலரிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி தான் அந்த மாதிரி கலரை மாற்றுறாங்க. இதனால தான் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே அப்போ நமக்கு நடத்துகிற ஏர் ஷோவில் மூவர்ண கொடியை அவங்களால தேவைப்படுற அளவுக்கு மேக் பண்ண முடியுது. இப்போ நம்ம கடைசியாக அந்த ஜெட் ரயில்ஸ் சம்டைம்ஸ் சீக்கிரமாகவே மறைஞ்சிருது, சம்டைம்ஸ் அப்படி க்ளவுட் மாதிரி ஃபார்ம் ஆகுது, சம்டைம்ஸ் அந்த லைன் கூட மாறாமல் ரொம்ப நேரம் காற்றுலேயே இருக்குது. அது எப்படி முடியுது? இதுக்கு காரணம் காற்றுல இருக்க ஈரப்பதம் தான். அந்த ஈரப்பதம் ரொம்ப கம்மியாக இருந்தால் அந்த பனிக்கட்டிகள் உடனே ஆவியாகிடும். இதுக்கு ஷார்ட் லைவ்டு கான்ட்ரைல்ஸ்னு பேர். ஒருவேளை ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் அது ரொம்ப நேரம் நீடித்து மேகமாகவே மாறுற அளவுக்கு அதுக்கு திறமை இருக்குது. இதனால தான் மக்களே, வானத்தில் விமானம் போகும்போது வெள்ளை கோடாவும் கலர்ஃபுல் கோடாவும் இருக்குது. இனிமேலாவது வானத்தில் அந்த கலர் புகையோ இல்லாட்டி வெண் புகையோ பார்க்கும்போது அது வெறும் புகை இல்லை, அது கண்டென்சேஷன் ட்ரையல்ஸ், அது ஒரு பனிக்கட்டி, அது நம்ம பார்க்க அப்படி தெரியுதுன்றதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.